கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான விவரங்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதி விவரம் என்ன? அதாவது தேவா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் இங்குள்ள பள்ளியில் பயிலும் ஒரு சிறுமியை கடந்த 12ஆம் தேதி சனிக்கிழமை அரை நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற பொழுது பின்தொடர்ந்து சென்ற மர்ம நபர் ஒருவர் மாணவியை அருகில் இருந்த மாந்தோப்பிற்கு தூக்கி சென்று செயலில் ஈடுபட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிடைக்கப்பட்ட சிசிடிவி பதிவுகளை வைத்து அந்த மர்ம நபரை காவல்துறையினர் 8 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். 3 டிஎஸ்பி தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தமிழக ஆந்திர எல்லையில், குறிப்பாக ஆந்திராவில் உள்ள பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் ஒவ்வொரு வாகன சோதனை சாவடிகளிலும் தீவிரமாக தேடப்பட்டு வரும் நிலையில் சாலை மார்க்கம் மட்டுமின்றி ரயில் மார்க்கங்களிலும், அரக்கோணம் ரயில் மார்க்கம், சென்ட்ரலில் இருந்து நெல்லூர் வரை உள்ள ரயில் நிலையங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது ஆரம்பாக்கத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தவும் உள்ளனர். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி.